மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் மாநாடு அறிவித்தவுடன் இங்கே இப்படி ஒரு மாநாடு எப்படி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மாநாடு ஆலோசனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று நான் சொன்னேன். தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி இன்று அனைத்து மாவட்ட தலைவர்களும் அணி தலைவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் அணி இங்க வந்திருக்கிறீங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாட்டில் மிக அதிகமாக இருப்பது யார் என்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மகளிர்களாத்தான் இருப்பாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கடத்தெருவுக்கு போனாலும் சரி, நான் கார்ல உக்காந்து போயிருக்கும் போது பஸ் போயின்னே இருக்கும். அங்கேருந்து ஒரு சகோதரி, அண்ணா 27ஆம் தேதி நாங்க அங்க வந்துடுறோம்னா அப்படின்னு என்கிட்ட பஸ்ல இருந்தே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தளபதினா நம் தலைவர் தளபதி தான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி மாநாடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நேற்று இரவுதான் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சில கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை கண்டிஷன் போட்டிருந்தாலும் சரி, தலைவன் தளபதினு ஒண்ணு சொன்னா அதை செய்யறதுக்கு லட்சம் பேர் இருக்கிறாங்க. எந்த ஒரு வேலை எது ஒண்ணு சொன்னாலும் நான் சொன்ன அப்படின்னு தளபதி ஒரு சொன்னாரு அப்படின்னு சொன்னா அதை செய்யறதுக்கு லட்சம் பேர் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இருந்தாலும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து நம்மளுடைய தலைவர் எதையெல்லாம் நம்மளை அறிவுறுத்துகிறார்களோ அதுபடி ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழரும் இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி மாநாடாக ஒழுக்கத்தோடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மாநாடு மாதிரி இருக்குது இங்க நமக்கு. இதை பார்த்தோன்னே நான் அதான் சொன்னேன், இன்னாரா இது அப்பா பயமா இருக்குதுரா அப்பான்னு. பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம தலைவன் தளபதின்ற ஒரு முகம், தலைவருடைய வார்த்தை அது நமக்கு போதும். அதனால நம்மளுடைய இலக்கு 2026. அதை கண்டிப்பாக தலைவர் தளபதி அதை அடைவதற்காக நாம் எல்லோரும் ஒவ்வொரு தலைவனும் தொண்டனும் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதியை தவிர்த்து வேற எதுவும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஒரே ஒரு மெசேஜ் தான், வாங்கன்னு சொன்னதுதான். இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் தலைவன் தளபதியால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற யாராலையும் எப்படிப்பட்டவர்களாலையும் இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. தலைவன் தளபதி என்பதை ஒரு பெயரை சொன்னாலே போதும், அதுதான் இந்த அன்பான கூட்டம், தளபதிய குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இங்க வருகை தந்த அனைவருக்கும், ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களுக்கும், அணி தலைவர்களுக்கும், ஒன்றியம், நகரம், ஒவ்வொரு கிளைமன்ற நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் 24 மணி நேரமும் எந்த நேரமும் எந்த வேலை சொன்னாலும் சரி, ஒரு நலத்திட்ட உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா போதும், ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் வழங்கணும் சொன்னா போதும், செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கூட சிறுவன் விஸ்வான்னு ஒரு தம்பி இங்க இருக்கிறாரு. அவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த மாணவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை. அவர் 3 மாதத்துக்கு மேல் உயிர் வாழ முடியாது என்று சொன்னார்கள்.
அந்த செய்திகளை டிவி மூலமாக வெளியில எல்லாருக்கும் தெரிய வந்தது. நம்மளுடைய சகோதரர் கல்லாணை அவர்கள் அதை போய் பார்த்தாரு. மற்றும் அத அவங்களுக்கு எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு எப்படி செய்யறதுன்றது நம்ம பார்த்தோம். என்கிட்ட பேசினாரு. அதை நான் தளபதியுடைய கவனத்துக்கு எடுத்துன்னு போனேன். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், அந்த சிறுவனுக்கு உண்டான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்தார். சகோதரர் ரோட்டரியில சிவசங்கரன் இருக்கிறார். அவரும் இணைந்து சுமார் 13 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இன்று அந்த மாணவன் சிறுவன் விஸ்வா அவர்கள் நம்முடன் இருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையாக நாம் தளபதிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் என் மனமார்ந்த இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, டிவியில எல்லாரும் பார்த்திருப்பாங்க, எல்லாம் போயிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகி தான் அதை போய் உடனே பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு அந்த பயணம் செய்யற ஒரு கூட்டம், ஒரு இது அப்படின்னு சொன்னா அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்ப கட்சிக்கு வந்து தான் நலத்திட்டம் கொடுக்கிறோம், அது கொடுக்கிறோம், இது கொடுக்கிறோம்ன்றலாம் இல்லைங்க. கடந்த 27-28 வருஷமா சொந்த பணத்துல நலத்திட்ட உதவி, விலையில்லா விருந்தகம், விலையில்லா ரொட்டி முட்டை பால்ல திட்டம், தளபதி பயிலகம், தளபதி குருதியகம் என்று விழியகம் அப்படின்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தலை நிமிர்ந்து நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த மாதம் 22ஆம் தேதி தலைவர் அவர்கள் கொடியேற்றி வைத்தார். அந்த கொடி எங்கெல்லாம் தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அங்கெல்லாம் நம்மளுடைய தலைவருடைய கொடி உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விலையில்லா விருந்தகம் என்பது காலையில தினந்தோறும் 100-150 பேருக்கு உணவு அளிக்கிற திட்டம். அந்த திட்டம் 27 மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர்ல மதியானமும் ஹாஸ்பிட்டல் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 390 இடங்களில் தமிழ்நாட்டுகளில் தளபதி பெயரில் விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி பயிலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தினந்தோறும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சுமார் 50-75 பேர் தினந்தோறும் ரத்தம் கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாளுக்கு முன்னாடி மன்னார்குடியிலிருந்து ராஜாவை சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, 40 யூனிட் ரத்தம் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுல திருச்சியில் இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட சொன்ன உடனே அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு சாதாரண உறுப்பினர்கிட்ட கூட ஏதாவது ஒரு உதவி தேவைன்னு ஒருத்தவங்க கேட்டுட்டா செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு குடும்பனை தளபதியால நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த குடும்பம் வேற எங்கேயும் யாருக்குமே கிடைக்காது. ஏன் இதெல்லாம்னா, எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அது 100 ரூபாவா இருந்தாலும் சரி, அது 1 கோடி ரூபாவா இருந்தாலும் சரி, நம்ம கையில் இருக்கிறது 100 ரூபா தான். ஆனா 1 கோடி ரூபாய் கூட நான் செலவு செஞ்சு அந்த உயிரை காப்பந்து பண்ணுவன்ற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆளுங்க எல்லாம் ஒன்றும் பெரிய பணக்காரங்க அதெல்லாம் கிடையாதுங்க. சாதாரண கூலி தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுறது, மூட்டை தூக்குறது, இத மாதிரி தினக்கூல ஊழியர்கள் தான் இங்க இன்னைக்கு இருக்கிறது. இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன் என்று சொன்னால், நான் இப்ப வரும்போதே காலையில
எல்லாரும் என்கிட்ட காமிச்சது சொன்னது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் நான் 60 பஸ் பிடிச்சிட்டேனே, நான் 40 வேண்டி பிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வாயால சொல்லலைங்க. அந்த பஸ்ஸோட நம்பரோட வேனோட ரிசிப்டை காட்டின ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி இருக்கும்போது உண்மையாகவே இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி மாநாடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம தலைவர் அவர்கள் சில அறிவுரைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து அந்த மாநாடை மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாநாடுக்கு எங்கெங்கேயோ இடம்லாம் பார்த்தோங்க. கடைசியா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில முடிச்சிருக்குது. அதற்கு இந்த நேரத்தில் முக்கிய தளபதி அவர்கள் அந்த இடத்த ஓகே பண்ணாரு, செலக்ட் பண்ணாரு. அந்த இடத்துக்கு முழு முயற்சியாக இருந்த நம்மளுடைய விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு பரணி பாலாஜி அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடன் இருக்கும் மோகன் அவர்களுக்கும், சுரேஷ் அவர்களுக்கும், வடிவேல் அவர்களுக்கும், அரவிந்த் அவர்களுக்கும் மற்றும் ரமேஷ் மற்றும் அவர்களுடன் இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் தளபதி சார்பாகவும் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒன்னு சொன்னா போதும், நைட் ஆனாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி இருந்து வேலை செஞ்ச பரணி பாலாஜி அவர்களுக்கும் அவருடன் அவர்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மிக மிக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடம்லாம் ஒவ்வொரு விவசாயிக்கும் அந்த இடம் அவங்க எல்லாம் தளபதின்னு சொன்ன உடனே விவசாயிங்க எல்லாருமே நீங்க அந்த இடத்தை எடுத்து மாநாடு போடுங்கன்னு சொன்ன அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்கள கண்டிப்பாக தலைவர் அவர்கள் கௌரவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவிற்கு அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைத்தார்கள். அங்க இருக்கிற மக்களும் சரி, அங்க ஊர் பெரியவர்களும் சரி, அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே இதெல்லாம் மாநாடு முடிஞ்ச பிறகு சொல்லணும். ஆனா அதுல எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் இருந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது தளபதின்ற ஒரு முகத்தை காமிச்ச உடனே அந்த கஷ்டம் எல்லாம் போய் எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்து ஒரு இடம்தான் அந்த வி சாலை. அதற்கு இந்த நேரத்தில் அங்க இருக்கிற மக்களுக்கும், அங்க இருக்கிற பெரியவர்களுக்கும், அங்க இருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தளபதி சார்பாக அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த டிவிலாம் அவங்க இருக்கிறாங்க, சார்லாம் பேசிட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து பேசிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒரு 2 நிமிடம் எல்லோரும் கொஞ்சம் தயவு செய்து இருங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி பேசிக்கலாம். ஓகேங்களா? ரைட். நன்றி, வணக்கம்.